லியான் ஃபிசிக்ஸ் வித் ராமன் சேனலுக்காக இன்று +2 ஃபிசிக்ஸில் ஒரு 3 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பயோட்-சாவர்ட் லாவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ், ஒரு கண்டக்டர்ஸில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அதை சுற்றி உருவாகக்கூடிய காந்தப்புலம், தட் மீன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படின்றது சொல்கிறது தான் இந்த விதி. ஸோ இப்போ பயோட்-சாவர்ட் என்ற சயின்டிஸ்ட் சொல்கிற விஷயம் என்ன, இது இங்கே ஒரு கடத்தி எடுத்திருக்கோம். அந்த கடத்தியில் இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ், ஒரு ஸ்மால் செக்ஷன் எடுத்துக்கிறோம். அதனுடைய லென்த்து டிஎல்னு எடுத்துக்கிறோம். அந்த லென்த்துனால் உருவாக பின்ற புள்ளியில், ஆர் தொலைவில் இருக்கிற ஒரு புள்ளியில் என்ன காந்தப்புலம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த விதி. ஸோ அப்போது எந்தெந்த விஷயங்கள் இந்த காந்தப்புலத்தை உருவாக்க காரணமாக இருக்குது அப்படின்னு தெளிவாக இந்த விதி சொல்லுது. உருவாகிற காந்தப்புலமானது, அதாவது இந்த கடத்தியில் மின்னோட்டம் ஐன்ற மின்னோட்டம் பாயுது. அப்படி பாயும்போது ஆறு தொலைவில் ஒரு புள்ளி எடுத்துக்கிறோம். அந்த புள்ளியில் என்ன காந்தப்புலம், அந்த காந்தப்புலத்தினுடைய மதிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த கடத்தியில் பாயக்கூடிய மின்னோட்டம், அதாவது கரண்ட்டோட வேல்யூக்கு நேர் தகவல் இருக்கும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட் பாசிங் த்ரூ த கண்டக்டர். ஸோ அதே போல் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ, அந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் ஆஃப் த கண்டக்டர். இங்கே நம்ம ஸ்மால் லென்த் டிஎல்னு எடுத்துகிறோம் இல்லையா, அந்த வேல்யூக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கும். அதே போல் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் directly proportional to the angle between the conductor and the point, line joining the conductor இல்லையா, பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிளோட சைன் வேல்யூக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கும். ஸோ the magnetic field is directly proportional to sin theta. இந்த தீட்டான்றது என்ன, கண்டக்டருக்கும் இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணுற லைனுக்கும் இடையே உள்ள ஆங்கிள், தட் இஸ் the angle theta. ஓகேங்களா. ஸோ இந்த தீட்டாவோட சைன் ஆங்கிளுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கும் எது, உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட். அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கடத்திக்கும் அந்த இந்த கண்டக்டருக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் ஆர் இருக்கு இல்லையா, அதனுடைய ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கண்டக்டர் அண்ட் த பாயிண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அப்போது இந்த உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கண்டக்டர் அண்ட் த பாயிண்ட். ஸோ 1/r². அப்போது டிபி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r²ன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த 4 விஷயங்களை கம்பேர் பண்ணி கன்க்ளூஷனாக அந்த பின்ற பாயிண்டில் உருவாகக்கூடிய காந்தப்புலத்தை பற்றி சொல்லும்போது, அந்த டிபி இஸ் ஈக்குவல் டு is directly proportional to or proportional to ideal sin theta by r² வருது. இந்த proportionality போக்குறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ dp is equal to k into ideal sin theta by r². k-ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா μ0/4π. இந்த SI யூனிட்டில் நாம் μ0/4π அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ டோட்டலாக அது வெக்டர் ஃபார்மேட்டில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம சொல்லும்போது டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0/4π IDL sin theta by r² into r சொல்கிறோம். ஸோ r is the unit vector along the point joining the conductor and the point. ஸோ இந்த டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லும்போது அதை இன்டெகிரேட் பண்ண போகிறோம், டோட்டல் லென்த்துக்கு போட்டுக்கலாம். ஸோ அப்போ இங்கே நமக்கு ஸ்மால் லென்த்து டிஎல்னால் உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0/4π IDL sin theta by r² into r is the unit vector. ஓகேங்களா. ஸோ இந்த பயோட்-சாவர்ட் லா வெரி important for 3 marks +2 physics. Thank you.